தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தாடி பாலாஜி கிண்டல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சில சேனல்களில் செய்தி வெளியாகிட்டு இருந்தது. தாடி பாலாஜி அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது டைரெக்டாக பேசாமல் மறைமுகமாக சில வார்த்தைகளை விட்டுருந்தார் தாடி பாலாஜி. நிருபர்கள் கேட்ட கேள்வி விஜயை பற்றி, அவர் சொல்லணும்னா விஜய் பற்றி சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிலர் வரேன் 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 அப்படிம்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. எங்கள் தலைவர் வந்துட்டார், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு, மாநாடு போட்டாரு, இதுவே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படி இப்படின்னு பேசினார். ஆக்சுவலாக என்னென்னா, ஒருத்தர் வராரு வராரு வராருவாங்க, வரமாட்டாங்க. ஆனால் தலைவர் வந்துட்டாரு, கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு. அதாவது இந்த வரேன் 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 அப்படிம்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க அப்படிங்கிறத இவர் தலைவரை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு செய்தி சேனல்களில் செய்தி வெளியாகுது. அப்படி தாடி பாலாஜி தலைவரை சொல்லியிருக்கும் பட்சத்தில் தாடி பாலாஜிக்கு சில அறிவுரைகள் வழங்க வேண்டியிருக்கு. வயசு தான் இருக்கே தவிர அவருக்கு மண்டையில் மசாலா கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு முழுக்க விளம்பரத்துக்காக பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். தாடி பாலாஜிக்கு விஜய் கட்சியில் ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிராதா அப்படின்னு பயங்கர வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட விஜயோட உருவப்படத்தையும் அவருடைய டைலாக்கையும் நெஞ்சில் பச்சை குத்தியிருந்தார். நெஞ்சில், வேற எங்கேயும் குத்துனாரான்னு தெரில, நெஞ்சில் குத்துனதை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய விமர்சனங்களும் எழுந்தது. பிஸ்மியை கூட சில விஷயங்கள் பேசியிருந்தார். இத்தனை வருஷமாக ரசிகராக இருக்காராம், ஆனால் அப்போல்லாம் குத்தலையாம், இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் குத்துறாரு அப்படின்னா இது ஒரு நாடகத்தன்மை தானே, இதை விஜயே விரும்ப மாட்டார், அவர் விஜய்கிட்ட ஏதோ பெருசாக எதிர்பார்க்குறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த விஜய்கிட்ட எதிர்பார்க்குற விஷயந்தான் இப்போ இப்படி தலைவரை மறைமுகமாக அட்டாக் பண்ணி பேசுகிற விஷயங்கள். இவங்க அரசியலுக்கு வந்தாங்களா, அல்லது கொடி அறிமுகப்படுத்தினாங்களா, அல்லது மாநாடு நடத்தினாங்களாங்கிறது அவங்க பிரச்சனை. அதை அவங்க பேசிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் வருவாங்கன்னு, ஆனால் வரமாட்டாங்க, எங்கள் தலைவர் வந்துட்டார், என்னமோ அரசியலுக்கு வந்ததே பெரிய தகுதி மாதிரி இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. கமலையாவும் தான் அரசியலுக்கு வந்தார், எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் பாலாஜி பார்த்துட்டு வரணும். இவர் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயே பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் தலைவரை காப்பி அடித்து வந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அரசியல்லையும் கூட தலைவரோட ஆதரவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடைசியில் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் தலைவரோட பர்த்டே கூட விஷ் பண்ணியிருந்தார். ஆரம்பத்தில் சில வருடங்கள் விஷ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் இப்போ இடையில ரொம்ப வருஷமாக தலைவருக்கு விஷ் பண்ணுறதே இல்லை. ஆனால் இப்போ மீண்டும் தலைவருக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில மேடைகள்லையும் சூப்பர் ஸ்டார்னா தலைவர் மட்டும்தான் அப்படின்லாம் பேசியிருந்தார். அது எல்லாமே எதற்காக அப்படின்னா, அவர் அரசியலுக்கு வந்துட்டார், இனி யாரையும் பகிச்சிக்கக்கூடாது, தலைவரோட ரசிகர்களோட ஓட்டு முக்கியம், ஏன்னா தலைவரோட ரசிகர்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் விஜயே தலைவர் மேலே அவ்வளோ கரிசனம் காட்டுறாரு. ஆனால் இவருடைய அடிவரடிகள் பண்ணுற அட்டூழியங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாக்கள்லேயும் சரி, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லேயும் சரி அதிகமாக காணப்படுது. இதையெல்லாம் விஜய் கண்டிச்சார் அப்படின்னா தான் அவர் டெபாசிட்டாவது வாங்க முடியும். இல்லாட்டி 2026லேயே சங்கு ஊதிடுவாங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா சரி. தாடி பாலாஜியும் விளம்பரத்துக்காக அல்லது தலைவரை பற்றி பேசுனா விஜய் அவர்கள்ட்ட ஏதாவது ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கிறுக்குத்தனமாக பண்ணாருன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. தலைவரை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காலம் சரியான ஒரு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்குது. தாடி பாலாஜியும் அதை விரைவில் உணர்வார்.